ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தின் நாட்களிலே நடந்த ஒரு முக்கியமான கூடுகையை குறித்து அப்போஸ்தல நடபடிகள் 15ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி அவர்கள் கூடினார்கள். எந்த காரியத்தை குறித்து எந்த இடத்திலே ஏன் கூடினார்கள் என்பதைத்தான் இன்று நாம் தியானித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்னதாகவே அப்போஸ்தல நடபடிகள் முழுவதையும் நாம் கவனமாக வாசிக்கும்போது அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் சபை மக்களும் பல முக்கியமான தருணங்களிலே அவர்கள் ஒன்றாக இணைந்து கூடி பேசி ஜெபித்து தீர்மானங்களை எடுத்து காரியங்களை செய்தார்கள் என்பதை நாம் தொடர்ச்சியாக வாசிக்க முடியும். இந்த 15ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான காரியத்திற்காக அவர்கள் கூடி விவாதித்தார்கள். அந்த காரியங்களை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு முன்னதாக அவர்கள் கூடி சில முக்கிய தருணங்களிலே எடுத்த முடிவுகளையும், அவர்கள் கூடின எல்லா சமயங்களிலும் அவர்கள் தேவனுடைய சித்தத்தையே பிரதானமாக வைத்து செயல்பட்டார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதன் அடிப்படையிலேயே நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் 40 நாட்கள் எல்லாருக்கும் அவ்வப்போது காட்சி கொடுத்தார். கடைசியாக அவரோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் அவர் பேசும்போதும், பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமிலே தங்கி தரித்திருங்கள் என்று அவர் சொல்லுவதை நாம் அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அப்படியாக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சுமார் 500 பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். பின்னர் அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து ஒரு நாள் பிரயாண தூரத்தில் இருந்த எருசலேமிற்கு வந்து ஏறக்குறைய 120 பேர் அங்கே கூடியிருந்தார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். சரியாக 120 பேர் அல்ல, ஏறக்குறைய 120 பேர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த 120 பேரிலே சீஷர்கள் அடங்கும். இன்னும் குறிப்பாக இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட அங்கே இருந்தாள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இப்படியாக அவர்கள் கூடி வந்திருந்த முதலாவது தருணத்திலே அந்த 12 சீஷர்களிலே யூதாஸ் காரியோத்து இப்பொழுது மரித்து விட்டான். அதற்கு பதிலாக 12வது நபராக ஒரு மனிதனை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூடி ஆலோசித்து மத்தியா என்கிறதான ஒரு மனிதனை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள் என்று சொல்லி அந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக அவர்கள் முதலாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர்கள் கூடி வந்தது, இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக அவர் குறிப்பாக அறிவித்திருந்தார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பாக அறிவித்திருந்தார். அந்த நோக்கத்தின்படி அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக கூடி வந்திருந்தார்கள். அதே நேரத்திலே 12வதாக ஒரு அப்போஸ்தலனையும் அங்கே அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பெந்தேகோஸ்தேயின் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்த போது அவர்கள் மீது பலமாக ஊற்றப்பட்டார். ஆக அவர்கள் முதலாவது கூடி வந்திருந்த அந்த தருணத்திலே 2 முக்கியமான காரியம் நடந்தது. மரித்து போன அந்த 12வது அப்போஸ்தலனுக்கு பதிலாக இன்னொரு அப்போஸ்தலனை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள். பின்னரும் அவர்கள் இயேசு அறிவித்திருந்தபடியே அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அந்த ஒருமனப்பட்டு கூடியிருந்த பெந்தேகோஸ்தேவின் நாளிலே தான் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் அதன் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்களையும் நாம் வாசித்து அறிந்து கொள்ளுகிறோம். ஆக அவர்கள் முதலாவது கூடி வந்திருந்த அந்த தருணத்திலேயே அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அவர்கள் காத்திருந்தபோது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்.
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட போது என்ன நடந்தது? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பின்னர் அதை தொடர்ந்து வருகிற அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் போது, பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகும்போது அங்கே ஒரு முடவன் நடக்க செய்யப்படுகிறான். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் பேதுரு பேசும்போது அங்கே 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக அந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சபை வளர்ந்து பெருகியது, சபையிலே கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக முதலாக அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்த அந்த காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். தேவ திட்டத்தின்படி அவர்கள் செயல்பட்ட போது சபையும் விருத்தி அடைந்தது, தேவ வசனமும் வளர்ந்து பெருகிற்று என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடும் அவர்கள் ஒன்றாக கூடியிருந்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் அடுத்தபடியாக கூடி வந்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏன் கூடி வந்தார்கள் என்று நாம் பார்ப்போமானால், சபையிலே நிர்வாகத்துக்கு அடுத்த காரியங்களில் முக்கியமான காரியமாக கருதப்படும் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கவனிப்பதற்கு சில காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூடி வந்தார்கள். இந்த சம்பவத்தை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை நாம் தொடர்ச்சியாக வாசிக்க முடியும். அவர்கள் எப்படி அந்த 7 மூப்பர்களை தெரிந்தெடுத்தார்கள் என்கிறதான விவரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை என்ன என்று பார்ப்போமானால், சபையிலே புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு சபைகளிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்பொழுது குறிப்பாக சபையில் சேர்க்கப்பட்டிருந்த சில கிரேக்கர்களுக்குள் ஒரு மனக்கசப்பு உண்டாயிருந்தது. அது என்னவென்றால், தங்களுடைய விதவைகள் சரியாக கவனிக்கப்படுவதில்லை என்பதாக ஒரு குற்றம் அங்கே சுமத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட பிரிவினைகள் சபைக்குள் எழும்பக்கூடாது என்பதிலே அன்றைய அப்போஸ்தலர்கள் கவனமாய் இருந்தபடியினால் அவர்கள் உடனடியாக சீஷர்களையும் பிற சபை மக்களையும் ஒன்றாக கூடி ஆலோசித்தார்கள் என்று நாம் அந்த பகுதிகளிலே வாசிக்க முடியும். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்த ஒரு முக்கியமான காரியம்தான், இப்படிப்பட்ட காரியங்களை விசாரிப்பது 12 அப்போஸ்தலர்களும் கவனம் செலுத்துவது என்பது சற்று கடினமான காரியம். ஆகவே நிர்வாக ரீதியான காரியங்களை கவனிப்பதற்கு நாம் 7 மூப்பர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களிலே அவர்கள் ஜெபித்து முடிவெடுத்தார்கள். அப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட 7 மூப்பர்கள் கூட பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் எல்லாரிடத்திலும் நற்சாட்சி பெற்றவர்களாகவும் இருந்தார்கள் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆக அவர்கள் இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கூடி வந்தது என்பது சபையில் உள்ள திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பதற்கு ஒரு 7 மூப்பர்களை நியமிக்கும்படியாக அவர்கள் கூடி வந்தார்கள். பின்னர் என்ன நடந்தது என்பதை அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக முதலாவது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரும் ஊற்றப்பட்டார். பின்னர் சபை வளர்ந்து பெருகிற்று. இப்பொழுது வளர்ந்து பெருகி இருக்கிற சபைக்குள்ளே ஒரு சிறு பிரச்சனை உண்டாகி இருக்கிறது. அந்த பிரச்சனையை தேவனுடைய ஆலோசனையின்படி சரி செய்யும்படியாக அவர்கள் கூடி வந்தார்கள். அதற்கு ஏற்றபடி தேவ ஆவியானவருடைய நடத்துதலின்படி முடிவெடுத்தார்கள். பின்னர் தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இதற்கு பின்னர் அவர்கள் எப்பொழுது கூடி தீர்மானம் பண்ணினார்கள் என்று பார்ப்போமானால், ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பிற்பாடு சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்ட சீஷர்கள் பல பகுதிகளுக்கு கடந்து சென்றார்கள். அப்படியாக சமாரியா பட்டணத்திற்கு பிலிப்பு கடந்து செல்லுகிறான். அவன் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்த போது அநேக சமாரியர்கள் தேவ பிள்ளைகளாக மாறுகிறார்கள். இப்பொழுது சமாரியாவிலே ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கிறது என்பதை எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களும் அங்கு தங்கியிருந்த சபை மக்களும் சீஷர்களும் கேள்விப்படுகிறார்கள். உடனடியாக அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்ன செய்வது? இப்பொழுது சமாரியாவுக்குள்ளாக
தேவன் பலத்த காரியங்களை செய்கிறாரே, பிலிப்புவின் மூலமாக அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது என்று கேள்விப்படுகிறோமே என்று சொல்லி அவர்கள் அங்கே கூடி விவாதித்து பேதுருவையும் யோவானையும் அங்கே சென்று பிலிப்புவோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்யும்படியாக அவர்கள் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அது ஒரே வசனத்திலே ஏதோ ஒரு சம்பவம் போல எழுதப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவான போதெல்லாம் அப்போஸ்தலர்கள் எப்படி 6ஆம் அதிகாரத்திலே அவர்கள் கூடி பேசி ஜெபித்து முடிவெடுத்தார்களோ அதே போன்ற சூழ்நிலையில்தான் இப்பொழுது பேதுருவும் யோவானும் சமாரியாவிற்கு அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது சமாரியாவிலே என்ன நடந்தது என்பதை நாம் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும் போது, பிலிப்பு அங்கே ஏற்கனவே இருக்கும் போதே தேவ ஆவியானவர் பலத்த கிரியைகளை அங்கே செய்தார். பேதுருவும் யோவானும் வந்தபோது அந்த சமாரியா பட்டணத்து மக்கள் கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவது அவர்கள் அப்போஸ்தலர்கள் 120 பேர், சுமார் 120 பேரோடு கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி கூடி வந்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். சபை வளர்ந்து பெருகியது. இரண்டாவது, சபையிலே ஏற்பட்ட ஒரு நிர்வாக ரீதியிலான பிரச்சனையை குறித்து பேசி தீர்ப்பதற்காக கூடினார்கள். அதன்படி 7 மூப்பர்களை நியமித்தார்கள். அதற்கு பிற்பாடும் தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இப்பொழுது தாங்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த சமாரியா பட்டணத்திலே பிலிப்பு ஊழியத்து நிமித்தமாக ஒரு எழுப்புதல் உண்டாயிருந்தது. பிலிப்புவோடு கூட இணைந்து ஊழியத்திற்கு அனுப்புவதற்காக அவர்கள் கூடி பேசி ஜெபித்து பேதுருவையும் யோவானையும் அனுப்பினார்கள். அங்கேயும் ஒரு எழுப்புதல் உண்டானது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் எங்கே கூடினார்கள் என்று பார்ப்போமானால், அந்தியோகியாவில் உருவான சபையை கவனிக்கும்படி அவர்கள் கூடி பேசி தீர்மானம் பண்ணினார்கள். இந்த சம்பவம் அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பிற்பாடு சிதறிப்போன பல சீஷர்களிலே சீப்புரு தீவு மற்றும் சிரேனே ஊரை சேர்ந்த சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு சென்று அங்கே இருந்த கிரேக்கர் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அங்கேயும் எப்படி சமாரியாவிலே ஒரு எழுப்புதல் உண்டானதோ அப்படியே ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. இப்பொழுது இந்த சங்கதிகளும் எருசலேமில் இருந்த அப்போஸ்தலருக்கும் பிற சீஷர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. இப்பொழுது என்ன செய்வது என்று சொல்லி மீண்டும் அப்போஸ்தலர்கள் கூடி விவாதித்து ஜெபித்து ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது பர்னபாவை அங்கே அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். ஆக அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு முக்கியமான முடிவு அல்லது ஊழியத்தின் பாதையிலே தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு எப்பொழுதெல்லாம் அவர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுக்க வேண்டியது இருந்ததோ அப்பொழுதெல்லாம் சகோதரர்கள் ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு அவர்கள் காரியத்தை செய்தார்கள். இப்பொழுது பர்னபா அங்கே அனுப்பப்பட்ட பிற்பாடு இன்னும் அந்தியோகியா பட்டணத்திலே ஒரு எழுப்புதல் உண்டானது என்பதை நாம் அந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆக நாம் முதலாவது பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள், அவர் ஊற்றப்பட்டார். 6ஆம் அதிகாரத்திலே சபைக்குள் எழுந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கும்படி அவர்கள் கூடி முடிவெடுத்து காரியங்களை செய்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சமாரியாவிலே கண்ட எழுப்புதலுக்கு தொடர்ச்சியாக அந்த ஊழியத்தை கவனிக்கும்படி அவர்கள் கூடி பேசி விவாதித்து ஜெபித்து பேதுருவையும் யோவானையும் அனுப்பினார்கள். அங்கேயும் எழுப்புதல் உண்டானது, சபை வளர்ந்தது. அந்தியோகியாவிலும் அதே போன்றதொரு காரியம் நடந்தது. அவர்கள் கூடி பேசி தீர்மானம் பண்ணி பர்னபாவை அனுப்பினார்கள். அங்கேயும் சபை வளர்ந்தது. இப்பொழுது அந்த அந்தியோகியா சபை நன்றாக வளர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த அந்தியோகியா சபை மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், அவர்களும் ஒருமனப்பட்டு முக்கியமான முடிவுகளை கூடி பேசி எடுத்து தீர்மானம் பண்ணினார்கள். குறிப்பாக அகபு என்கிற தீர்க்கதரிசி எருசலேமிலே ஒரு பஞ்சம் உண்டாக போகிறது என்று அறிவித்த போது அந்த அந்தியோகியாவிலிருந்த புதிதாக உருவாயிருந்த அந்த சபை மக்களும் சீஷர்களும் அங்கிருந்த ஊழியர்களும் அவர்கள் கூடி பேசி தங்களால் இயன்ற பணத்தை சேகரித்து
எருசலேமில் உள்ள சபைகளை அந்த பஞ்ச காலத்திலே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆக அன்ற தீர்மானம் பண்ணினார்கள் என்கிறதான வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஆக எல்லா காலகட்டங்களிலும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே இருந்த ஊழியர்களையும் சீஷர்களையும் அப்போஸ்தலர்களையும் நாம் பார்க்கும்போது அவர்கள் முடிவெடுத்தார்கள், கூடி பேசினார்கள், தீர்மானம் பண்ணினார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் என்பது போன்ற வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். ஆக பல முக்கியமான முடிவுகள் அவர்கள் இணைந்து எடுக்கப்பட்ட முடிவுகளாய் இருந்தபடியினால், அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்து பேசி எடுக்கப்பட்ட முடிவுகளாய் இருந்தபடியினாலே அவர்கள் கூடி வந்தது நிமித்தமாக அவர்களுடைய திட்டம் நிறைவேறவில்லை. மாறாக தேவ திட்டத்திற்கு நேராக ஆவியானவர் அன்றைய சபைகளை நேர்த்தியாக நடத்தினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தையும் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 12வது அதிகாரத்திலே அங்கே பேதுரு கைது செய்யப்பட்டிருக்கிறான். அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அங்கே இருந்த மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீட்டிலே அநேகர் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது இங்கே ஒரு முக்கியமான காரியத்திற்காக அந்த சபை மக்கள் கூடியிருக்கிறார்கள். எதற்காக? தங்களை வழி நடத்துகிற தேவ ஊழியனுடைய பாதுகாப்பிற்காக, அந்த தேவ மனிதனாகிய பேதுரு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அநேகர் கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக பல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் அன்றைய சபை மக்களும் ஊழியர்களும் விசுவாசிகளும் கூடி பேசி அவர்கள் முடிவெடுத்தார்கள். இப்பொழுது ஒரு பிரச்சனையான காலகட்டம் தங்களை வழி நடத்துகிற ஊழியனாகிய பேதுருவுக்கே ஏற்பட்டிருக்கிறது என்ற போது கூட அன்றைய சபை மக்கள் அவர்கள் அநேகர் கூடியிருந்து ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதன் பிற்பாடு என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். பேதுரு அற்புதமாக விடுவிக்கப்பட்டான் என்பதாக. இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு காரியமும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா பட்டணத்து மக்கள் கொடுத்து அனுப்பின எல்லா உதவிகளையும் எருசலேமிலே சேர்த்துவிட்டு மீண்டும் மார்க்குவோடு கூட அந்தியோகியா பட்டணத்திற்கு வருகிறார்கள். அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அந்தியோகியாவிலே அவர்கள் தங்கி போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்து ஊழியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் ஒரு நாள் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர் அவர்களோடு இடைப்படுகிறார். பர்னபாவையும் பவுலையும் பிரித்து அனுப்பும்படியாக அவர் இடைப்படுகிறார். அப்பொழுது அந்த சபை மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மீண்டும் கூடி பேசி ஜெபித்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்பாடு செய்து அவர்களை தேவன் பிரித்து விடுகிற ஊழியத்திற்காக அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கே அனுப்பி விடுகிறார்கள் என்பதை அந்த 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நம்மால் வாசிக்க முடியும். ஆக இப்பொழுது இந்த அந்தியோகியா சபை மக்கள் பல பகுதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிறதான நோக்கத்திற்காக அவர்கள் கூடி பேசி ஜெபித்து ஒருமனப்பட்டு தீர்மானம் பண்ணி பர்னபாவையும் பவுலையும் அனுப்புகிறார்கள். ஆக இந்த எல்லா சம்பவங்களிலும் நாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் இருந்தது. அவர்கள் எல்லாருக்குள்ளும் இசைந்த ஆவி இருந்தது. அவர்கள் எல்லாரும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அவர்கள் கூடி பேசி தேவ ஆவியானவருடைய நடத்துதலின்படி அந்த காரியங்களை செய்தபோது அவைகள் மிக நேர்த்தியாக தேவ திட்டத்திற்கு நேராக அவர்களை கொண்டு சென்றது என்பதை நம்மால் பார்க்க முடியும். இப்பொழுது தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது பவுலும் பர்னபாவும் தங்களுடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். பல பட்டணங்கள், கிராமங்கள், எல்லா இடங்களிலும் ஊழியங்களை நிறைவேற்றிவிட்டு மீண்டுமாக அந்தியோகியா பட்டணத்திற்கு வருகிறார்கள். அங்கே வந்து புறஜாதிகள் மத்தியிலே தேவன் எப்படி பலத்த காரியங்களை செய்தார், எப்படி தங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருந்தது என்பதையெல்லாம் அவர்களுக்கு விளக்கி சொன்னபோது அந்த மக்கள் எந்த அளவிற்கு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள்.
ஆனால் சில நாட்கள் கடந்தோடுகிறது. இப்பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது என்றால், பவுலும் பர்னபாவும் தங்களுடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்தை நிறைவேற்றிவிட்டு இந்த அந்தியோகியா பட்டணத்திலே வந்து மீண்டும் தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே யூதேயாவிலிருந்து சில சகோதரர்கள் அங்கே வருகிறார்கள். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி அந்தியோகியா பட்டணத்து திருச்சபையானது பெரும்பாலும் புறஜாதி மக்களை கொண்ட ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையிலே இப்படி யூதேயாவிலிருந்து வந்திருந்த இந்த சகோதரர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நல்லது. ஊழியங்களை தாங்குகிறீர்கள், நல்லது. பவுலையும் பர்னபாவையும் கூட மிஷனரி ஊழியங்களுக்கு அனுப்பி அவர்களை நடத்தி இருக்கிறீர்கள், நல்லது. எருசலேம் சபைக்கு கூட நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள், நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்பதாக ஒரு புதிய உபதேசத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்கள் 2 காரியத்தை மையப்படுத்தி அங்கே இருந்த புறஜாதி மக்களை கொண்ட சபையிலே அவர்கள் பேசுகிறார்கள். ஒன்று, நீங்கள் முதலாவது யூதனாக மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கூட ஒரு மனிதன் யூத மார்க்கத்தை தழுவ வேண்டுமானால் அவன் யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவன் விருத்த சேதனத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும். பின்னர் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். அதே போன்றதொரு உபதேச குழப்பத்தை இங்கே இந்த சகோதரர்கள் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற 2 காரியம், ஒன்று, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை. விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள். இத்தனை நாட்கள் பவுலும் பர்னபாவும் கஷ்டப்பட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடைய கிரியைகளினால் உண்டான ரட்சிப்பு அல்ல, இது தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே, அந்த கிருபையின் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று சொல்லி அவர்கள் போதித்து இந்த சபையை நேர்த்தியாக உருவாக்கி இருக்கும்போது, இப்படி ஒரு கூட்டம் யூதேயாவிலிருந்து வந்து அங்கே குழப்பத்தை விளைவிக்க அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கடும் கோபம் உண்டது. அந்த 2வது வசனத்திலே அவர்களோடு எதிர்த்து நின்றார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது. அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நாம் 1ஆம் வசனத்திலே வாசித்தபடி இவர்கள் எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் யூதேயாவிலிருந்து தான் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் என்ன நடக்கிறது என்பது விளங்கவில்லை. நாம் எல்லாரும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்க இவர்கள் மீண்டும் நம்மை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்குள்ளாக கொண்டு செல்கிறார்களே. இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறாரே. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருக்கிறோமே. இந்த சுவிசேஷத்தை தானே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு புதிதான குழப்பத்தை இவர்கள் சபைக்குள் திணிக்கும் போது அது விசுவாசிகளை பாதிப்படைய செய்துவிடுமே என்பதிலே பவுலும் பர்னபாவும் கரிசனையோடு இருந்தபடியினால், கவலை கொண்டிருந்தபடியினால், பவுலும் பர்னபாவும் வேறு சிலரும் நாம் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்தில் போய் நாம் என்ன காரியம், ஏன் இப்படிப்பட்ட மனிதர்கள் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், என்ன நடந்தது என்பதை விசாரித்து நாம் ஆலோசிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்று நாம் சொல்லுகிறோம். அதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்
ஏற்கனவே நாம் கையெழுத்தை குலைத்த சிலுவை என்றும் சுயாதீன பிரமாணம் என்றும் 2 காணொளிகளை வெளியிட்டிருக்கிறோம். அதில் நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக அதில் விளக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பவுலும் பர்னபாவும் அவர்களோடு இருந்த வேறு சிலரும் அந்த அந்தியோகியா பட்டணத்து சபை மக்களால் மீண்டும் எருசலேமுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட பவுலும் பர்னபாவும் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் 3வது 4ஆம் வசனத்திலே, அந்தப்படி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் போகிற வழிகளிலெல்லாம் எங்கெல்லாம் சபை மக்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் புதிதாக ரட்சிக்கப்பட்டு தேவ சபையிலே சேர்க்கப்பட்ட சீஷர்கள் இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலெல்லாம் எப்படி இப்பொழுது புறஜாதியார் மத்தியிலே தேவ ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்கிறார், எப்படி அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் விளக்கி காண்பித்து கொண்டு அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அப்படியாக அவர்கள் எருசலேமுக்கு வந்தபோது 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையெல்லாம் அறிவித்தார்கள். அவர்கள் வந்து எருசலேமிலே அப்போஸ்தலர்களையும் சபையாரையும் சந்திக்கிறார்கள். பவுலும் பர்னபாவும் தங்களுடைய 1வது மிஷனரி பிரயாணத்திலே நடந்த எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார்கள். அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கிறதாம், ஒரு கூட்டம் அங்கிருந்து எழும்பி பேச ஆரம்பிக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, பரிசேயர்களில் சிலர் எருசலேமில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். பவுலே பர்னபாவே, இன்றைக்கு அநேக புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நல்லது. ஆனால் அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். ஆக இந்த பரிசேயர் கூட்டத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பாரம்பரியத்தை விட்டுவிடுவதற்கு அவர்களுக்கு மனதில்லை. புறஜாதியாக ஒரு மனிதன் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்படுவது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு அவன் யூதனாக மாற வேண்டியதும் முக்கியம் என்பதாக இவர்களுடைய போதனை, இவர்களுடைய மனநிலை மாறி இருந்தது என்பதை இங்கே நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மீண்டும் அங்கே மிகுந்த தர்க்கம் உண்டானது என்று சொல்லி 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் கூடி விவாதித்து முடிவெடுக்கும்படித்தான் அப்போஸ்தலரும் மூப்பரும் அங்கே கூடினார்கள் என்பதை 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த 15ஆம் அதிகாரத்திற்கு முன்னர் உள்ள பல பகுதிகளில் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி பேசி கலந்து தீர்மானம் பண்ணி முக்கிய முடிவுகளை எடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கூடியிருப்பது மிகவும் வித்தியாசமான ஒரு காரியத்திற்காக. சபை நன்றாக வளர்ந்து பெருகுகிறது. தேவ ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்திலே சபைக்குள் குழப்பம் விளைவிக்கும்படியாக ஒரு தவறான உபதேசத்தோடு கூட ஒரு கூட்டத்தார் எழும்பியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாரிடத்திலிருந்து சபையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்பதை பவுலும் பர்னபாவும் உணர்ந்திருந்தபடியினால்தான் மீண்டும் சுமார் 300 மைல் பிரயாணப்பட்டு வழிநெடுக அவர்கள் சபைகளையும் சந்தித்து இப்பொழுது எருசலேமுக்கு வந்து எல்லா அப்போஸ்தலரிடத்திலும் இந்த பிரச்சனையை கொண்டு சென்று இதற்கு நாம் சரியான முடிவை இப்பொழுதே எடுத்தே ஆக வேண்டும் என்கிறதான கட்டாயத்தின் பேரிலே அவர்கள் கூடினார்கள். அப்படி அவர்கள் முடிவெடுக்காமல் போகும் பட்சத்திலே சபை மீண்டும் சிதறி போவதற்கு, பின்மாற்றத்திலே அந்த தவறான உபதேசங்களுக்குள்ளாக விழுந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதிலே அன்றைய அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபையின் மூப்பர்களும் உண்மையான ஊழியர்களும் கவனமாய் இருந்தார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு விளக்குகிறது.
அப்பொழுது அவர்கள் மத்தியிலே அந்த பரிசேயராயிருந்து தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்தாரும் அப்போஸ்தலரும் மூப்பரும் அந்தியோகியாவிலிருந்து வந்திருந்த பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். பேதுரு எழும்பி அங்கே பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசுகிற காரியங்கள் மிகவும் அருமையாக இருக்கும். அந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் போது அவைகளை புரிந்து கொள்ள முடியும். பேதுரு எழும்பி அவர் சொல்லும்போது தன் மூலமாக முதலாக புறஜாதியாருக்கு எப்படி சுவிசேஷம் அங்கே கொண்டு செல்லப்பட்டது, அவர்கள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதையெல்லாம் பேதுரு விளக்கி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். பேதுரு அங்கே சமாரியாவில் நடந்த காரியங்களை வைத்தும் இன்னும் கொர்நேலியுவின் வீட்டிலே நடந்த காரியங்களை மனதில் வைத்தும் அங்கே அவர் பேசுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் பேசும்போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். 8வது வசனத்திலே, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் என்பதாக. ஆக நம்முடைய தேவன் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை பேதுரு பேசுகிறார். என்ன சொல்ல வருகிறார்? அவர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர். இன்றைக்கு பிரச்சனை எழுப்புகிற பரிசேயரே, உங்களுடைய இருதயங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே அந்த புறஜாதி மக்கள் தேவ பிள்ளைகளாக மாறினதற்காக நீங்கள் சந்தோஷப்படவில்லை. மாறாக அவர்கள் தேவ பிள்ளைகளாக மாறுவதை காட்டிலும் அவர்கள் யூதராக மாற வேண்டும் என்பதை நீங்கள் பிரதானப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய இருதயங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை அங்கே குறிப்பாக பேதுரு உணர்த்துகிறான். உணர்த்திவிட்டு, நமக்கு எப்படி பரிசுத்த ஆவியை தந்தருளினாரோ அவர்களுக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி இருக்கிறார். அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அடுத்த தொடர்ச்சியான வசனங்களிலே பேசும்போது பேதுரு இன்னொரு முக்கியமான காரியத்தை அங்கே சொல்லுவதை 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். ஆக பேதுரு அப்போஸ்தலன் ஒரு காலத்திலே புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு தயங்கின அந்த அப்போஸ்தலன் இன்றைக்கு தைரியமாக சொல்லுகிறான், அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இராதபடி தேவன் ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அப்படி இருக்கும்போது நாம் சுமக்கக்கூடாத நுகமாயிருந்த அந்த நியாயப்பிரமாணத்தின் நுகத்தை இப்பொழுது நாம் மீண்டும் அவர்கள் மேலே சுமத்துவது நியாயமா என்று அங்கே கேள்வி எழுப்பின போது அங்கே மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்பதை 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பின்னர் பவுலும் பர்னபாவும் தங்களுடைய மிஷனரி பிரயாணங்களிலே தேவாவியானவர் எப்படி புறஜாதியார் மத்தியிலே ஊற்றப்பட்டார், எப்படி அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கிறது என்பதையெல்லாம் விவரித்து சொன்னபோது அங்கே அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இதற்கு பின்னர் அவர்கள் மத்தியிலே அங்கே கூடி வந்திருக்கிற அப்போஸ்தலர்கள், மற்ற அந்த பிரச்சனைக்குரிய யூதர்கள், அந்தியோகியாவிலிருந்து வந்திருந்த தேவ பிள்ளைகள் எல்லார் மத்தியிலும் யாக்கோபு எழுந்து நின்று அவனும் பேதுருவினுடைய வார்த்தைகளை அப்படியே பேசி, பழைய ஏற்பாட்டிலும் இப்படித்தானே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கான குறிப்புகளை எல்லாம் விளக்கிவிட்டு, நாம் இந்த விருத்த சேதனத்துக்கு அடுத்த காரியங்களில் புறஜாதி மனிதர்களை நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனாலும் வேசித்தனத்திற்கு அடுத்த காரியங்களிலும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடுகிற காரியங்களிலும், இரத்தத்தை புசிப்பதான காரியங்களிலும், நெருங்குண்டதை சாப்பிடுவதான காரியங்களிலும் அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி செயல்பட வேண்டுமே அல்லாமல் மற்றொரு முக்கியமற்ற விருத்த சேதனம் போன்ற காரியங்களை நாம் அவர்கள் மேல் திணிக்கக்கூடாது என்று சொல்லி, இப்படி நாம் நிருபங்களை எழுதி புறஜாதிகள் பட்டணங்களிலே உருவாகி இருக்கிற சபைகளுக்கு நாம் எழுதி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அங்கே யாக்கோபு ஒரு நல்ல யோசனையை தெரிவிக்க அது அவர்கள் எல்லாருக்கும் சரி என்று பட்டது. அப்படியே அவர்கள் நிருபங்களை எழுதி அவர்கள் குறிப்பாக ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார்கள், எங்களால் அனுப்பப்படாத சிலர் உங்கள் மத்தியிலே வந்து இப்படிப்பட்ட காரியங்களை போதித்து
புறஜாதிகள் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பதான குழப்பம் விளைவிக்கிற வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சுவிசேஷம் நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்பதை தெளிவாக விளக்கி நிருபங்களை எழுதி அங்கே சீலாவிடத்திலும் பர்சபாவிடத்திலும் கொடுத்து பவுலோடும் பர்னபாவோடும் கூட இணைத்து அனுப்புகிறார்கள். அவர்கள் அங்கே அந்த நிருபங்களை கொண்டு சென்று அந்த புறஜாதியாருடைய பட்டணங்களிலே வாசித்த போது அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 15ஆம் அதிகாரத்திலே எருசலேமிலே இந்த அப்போஸ்தலரும் சீஷர்களும் தேவ பிள்ளைகளும் கூடி விவாதித்தது என்பது அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தின் நாட்களிலே ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. இதைத்தான் ஆங்கிலத்திலே த கவுன்சில் ஆஃப் ஜெருசலேம் கவுன்சில் என்று அழைக்கிறார்கள். இப்படி எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவு நிமித்தமாக அன்றைக்கு சபைக்குள் எழும்பவிருந்த அந்த தவறான உபதேசமானது மட்டுப்படுத்தப்பட்டது. புறஜாதிகளுக்குள்ளும் யூதர்களுக்குள்ளும் ஏற்படவிருந்த அந்த விரிசலானது உடனடியாக அப்போஸ்தலர்களும் சகோதரர்களும் இணைந்து செயல்பட்டது நிமித்தமாக அது சரி செய்யப்பட்டது என்று நாம் சொல்ல வேண்டும். ஒருவேளை அந்த தவறான உபதேசக்காரர்களில் அநேகர் மனம் திரும்பாமல் இன்னும் தூற்றி திரிந்திருக்கலாம். இன்னும் இப்படிப்பட்ட காரியங்களை சபைகளுக்குள்ளே விதைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் சபை மக்களுக்குள்ளே, சபையிலே சேர்க்கப்பட்டிருந்த புறஜாதிகளுக்குள்ளே, யூதர்களுக்குள்ளே இப்படி அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட நிருபமானது அது அவர்களுக்குள் ஒரு தெளிவை உண்டாக்கிற்று என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை பவுலும் பர்னபாவும் அந்த அப்போஸ்தலர்களும் இந்த காரியத்திலே உடனடியாக கூடி முடிவெடுக்காமல் போயிருப்பார்களானால் சபையின் நிலைமை என்னவாகி இருக்கும்? இன்றைக்கும் கூட பலவிதமான தவறான வேதத்திற்கு புறம்பான உபதேசங்கள், மனுஷருடைய போதனைகள் எழும்புவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த அளவிற்கு சபைகள் அதற்காக கூடி பேசி அல்லது தலைவர்கள் கூடி பேசி தங்களுடைய சபை மக்களுக்கு இப்படிப்பட்ட குழப்பமான உபதேசங்களிலே விழுந்து விடாதபடி தெளிவாக போதிக்கிறார்கள் அல்லது தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து முன்வைக்கிறார்கள் என்பது கேள்விக்குரியே. இப்பொழுது அவர்கள் அந்தியோகியாவிற்கு வந்தபோது அந்த சபை மக்கள் இந்த சங்கதிகளை வாசிக்க கேட்டபோது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆக புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் வளர்ச்சியிலே பல தருணங்களிலே அப்போஸ்தலர்கள் அவர்கள் கூடி பேசி ஒருமனப்பட்டு ஜெபித்து காரியத்தை செய்தார்கள் என்று நாம் வாசித்தோம். இந்த 15ஆம் அதிகாரத்திலே அவர்கள் கூடினது ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக. அந்த நோக்கம் என்ன? சபைக்குள் எழும்புகிற அந்த தவறான உபதேசத்திலிருந்து சபையை காப்பாற்றிவிட வேண்டும், சபை சிதறி போய்விடக்கூடாது என்பதிலே அன்றைய அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் கவனமாயிருந்தார்கள். எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத அந்த காலகட்டத்திலும் அவர்கள் சரியான நேரத்திலே கூடி பேசி சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள். தங்களுடைய சபைக்கு, தங்களால் உருவாக்கப்பட்ட சபைக்கு அந்த தவறான உபதேசங்களின் நிமித்தமாக வருகிற பாதிப்புகளையும் எது சரியான சத்தியம் என்பதையும் அவர்கள் சரியாக போதித்து அந்த சபைக்கு முன்பாக தாங்களும் உதாரணமாக வாழ்ந்து காட்டுவதிலே கவனமாயிருந்தார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் சகோதரர்கள் ஒன்று கூடி ஐக்கியப்படுவது. இன்றைக்கும் பல காரணங்களுக்காக நாம் ஒன்று கூடுகிறோம். ஆனால் நம்முடைய கூடுகை என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பது மிகவும் முக்கியம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக கூடுகிறோமா அல்லது நம்முடைய சொந்த காரியங்களுக்கு கூடுகிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கிறோம். எல்லா கூடுகைகளும் தேவ திட்டத்திற்காக ஏற்படுத்தப்படுகிறது அல்ல. அந்த கூடுகையானது நாம் ஒருமனப்படுகிறது என்பது தேவ சித்தத்தின்படி தேவ ராஜ்யத்திற்கான வளர்ச்சிக்கு ஏற்ற பாதையிலே அது இருக்கும் பட்சத்தில் அங்கே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் நாட்களிலே எப்படி வேத வசனம் விருத்தி அடைந்ததோ
இன்றைக்கும் வேத வசனம் விருத்தியடையும், ஜனங்களும் தேவ பிள்ளைகளாக மாறுவார்கள். உலகம் நம்மை பார்த்து குறை சொல்லுவதற்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்காது. நாம் உலகத்திற்கு வழிகாட்டுகிறவர்களாக, உலகத்திலே வெளிச்சம் வீசுகிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல நேரத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும்.